ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மோனி ஸ்பைசி கிச்சன். இன்றைக்கி நாம் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, முழு சோளம் பயன்படுத்தி ரொம்ப டேஸ்டியான ஜோவர் கிச்சடி எப்படி பண்ணலான்னு தாங்க பார்க்க போகிறோம். இந்த முழு சோளத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபைபர், மினரல்ஸ், ப்ரோட்டீன், விட்டமின்ஸ் எல்லாமே இருக்குது. முக்கியமாக சுகர் கண்ட்ரோலாக கூட இது வந்து பயன்படுது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணலாம். ரொம்பவே டேஸ்டியாக, அதே சமயம் ரொம்ப ஈஸியாக வந்து செஞ்சு முடிக்கலாம். இப்போ வாங்க இது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இது பண்ணுறதுக்காக ஒரு சின்ன பவுலில் 1 கப் அளவுக்கு வெள்ளை சோளம், முழு சோளம் தான் எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்து ஒரு 2 தண்ணி விட்டு நல்லா வந்து கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்லா கழுவி சுத்தம் பண்ணிடுங்க. அப்போ தான் இதில் இருக்கக்கூடிய தூசி, அழுக்கு எல்லாமே நம்மளுக்கு ரிமூவ் ஆகி போகும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கழுவி எடுத்தாச்சு. இப்போ இதில் தண்ணி விட்டு இதை வந்து ஒரு 5 மணி நேரம் நம்ம வந்து ஊற வைக்கணும். அது ரொம்ப முக்கியம். இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு நைட்டு மொத்தம் ஊற வச்சிட்டிங்க அப்படின்னா கூட ரொம்ப சூப்பராக நம்மளுக்கு ஊறி கிடைக்கும். இப்போ வந்து நல்லா ஊறிடுச்சு. ஒரு 5 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து பாசிப்பருப்பு சேர்க்கணும். நீங்கள் வந்து பாசிப்பருப்புக்கு பதிலாக கடலைப்பருப்பு கூட சேர்க்கலாம். அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதையும் சேர்த்து நல்லா கழுவி எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து இதை ஒரு அரை மணி நேரம் ஊற விட்டுறலாம். இது ஊறிட்டுருக்க அந்த டைமில் பார்த்திங்கன்னா நம்ம தாளிப்பெல்லாம் ரெடி பண்ணிடலாம். இதுக்காக ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைப்பட்டால் சேர்க்கலாம். அப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு போடணும். சீரகம் போட வேண்டாம், சோம்போட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போ இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரே ஒரு பச்சை மிளகாய், ஒரு 4லேருந்து 5 பல் பூண்டு, இஞ்சி வந்து ஒரு துண்டு அளவுக்கு எடுத்து அதை நல்லா துருவி சேர்த்துக்கலாம். இப்போ இவ்வளோ போட்டு லேசாக வந்து ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது கொஞ்சம் வதங்கினதுமே ஒரு பெரிய வெங்காயம், ஒரே ஒரு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன், 2 பழுத்த தக்காளி எடுத்திருக்கேன், மீடியம் சைஸ். இவ்வளோ போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த டைமில் நீங்கள் பீன்ஸ், கேரட், அப்புறமா கேப்சிகம், காலிஃப்ளவர் எது வேணால் நீங்கள் போட்டுக்கலாம். உங்களுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் நீங்கள் வந்து போட்டுக்கலாம். மஷ்ரூம் கூட போடலாம். இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், அப்புறமா சீரகப்பொடி ஒரு 1/4 டீஸ்பூன், பெப்பர் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் இவ்வளோ போட்டுட்டு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இந்த ஸ்பைசஸ் எல்லாமே இந்த உருளைக்கிழங்கு, தக்காளி கூட கொஞ்சம் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். அதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருந்த அந்த முழு சோளம் அதை வந்து அப்படியே இதுக்குள்ளே போட்டுருங்க. தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சிட்டு போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா வந்து ஒரு முறை மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு நம்ம வந்து தண்ணி சேர்க்கணும். 1 கப்பு சோளத்துக்கு நம்ம வந்து ஒரு 4லேருந்து 5 கப்பு தண்ணி சேர்க்கணும். நீங்கள் வந்து உப்புமா மாதிரி சாப்பிடுவீங்க அப்படின்னா ஒரு 2லேருந்து ஒரு 3 கப்பு போல் நீங்கள் வந்து தண்ணி சேர்க்கலாம். இதுவே கிச்சடி மாதிரி நம்ம சாப்பிடும்போது 4லேருந்து ஒரு 5 கப்பு விடலாம். நான் வந்து ஒரு 4 கப்பு தண்ணி எடுத்திருக்கேன். இப்போ சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு உப்பு வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தேவைப்பட்டால் நீங்கள் வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் கொதித்து வர ஸ்டேஜில் நம்ம மூடி போட்டு இதை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 7 விசில் நல்லா வந்து வேக வைக்கணும். 7 விசில் அடித்ததுக்கப்புறமா நம்ம கம்ப்ளீட்டாக ஏரெல்லாம் ரிலீஸ் ஆகி போனதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப சூப்பராக வெந்து வந்திருக்கும். இதோட ஸ்ட்ரக்சர் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் இந்த நம்ம சூப்பெல்லாம் குடிப்போம்ல அந்த மாதிரி தான் இருக்கும். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து உப்புமா மாதிரி வேணும் அப்படின்னா தண்ணி வந்து கம்மி பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ அவ்வளோதான், ரொம்ப டேஸ்ட்டாக ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் தேவைப்பட்டால் நம்ம சோளம் வந்து ஊற வச்சதுக்கப்புறமா மிக்சியில் ஒரு அடி அடிச்சுட்டு அந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணலாம். நம்ம வந்து இந்த மாதிரி முழுசாக போட்டு பண்ணியிருக்கோம். குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. செஞ்சு கொடுத்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய ஹெல்த்தியான ரெசிபிஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா மோனி ஸ்பைசி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை டேக் கேர், பாய்.